ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 7ஆம் திருமொழியின் 7வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசிகமாக ஆயர்பாடியை அடைகிறோம். பெரியாழ்வாருக்கு நாயகி பாவம். ஒரு கோபிகை சிறுமி. அந்த கோபிகை சிறுமியான பெரியாழ்வார் கண்ணனை காதலிக்க அந்த பெண்ணின் காதலை அவள் சொல்லல, அவளுடைய தாய் பாடுவதாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. இப்ப அதுல 7வது பாசுரம். அந்த தாய் சொல்றா, என் பெண்ணு இருக்காளே சின்ன பொண்ணுதான், விவரமே தெரியாதவதான். ஆனா இப்போது வெட்கம் இல்லாமல் வாசலில் நின்று கண்ணா கண்ணா என்று அவனை குறித்து கூவத் தொடங்கி விட்டாள். அந்த பகவான் எப்படியெல்லாம் இவளை மயக்கி வச்சிருக்கான். தாயான நான் பக்கத்துல இருந்தாலும் என்னை கண்டுக்க மாட்டேன்னு அந்த தாயை விட்டு தாமோதரனை தேடித்தான் போவேன்னு போறாளே என்று தாய் சொல்வதுதான் 7வது பாசுரம். வாருங்கள் காண்போம். பேசவும் தரியாத பெண்மையின் பேதையேன் பேதையிவள், கூசமின்றி நின்றார்கள் தம் எதிர் கோல் கழிந்தான் மூழையாய், கேசவா என்றும் கேடிலி என்றும் கிஞ்சுக வாய்மொழியாள், வாச வார்குழல் மங்கை மீர் இவள் மாலுருகின்றாளே. பேசவும் தெரியாத பெண்மையின் பேதையேன் பேதையிவள், கூசமின்றி நின்றார்கள் தம் எதிர் கோல் கழிந்தான் மூழையாய், கேசவா என்றும் கேடிலி என்றும் கிஞ்சுக வாய்மொழியாள், வாசவார்குழல் மங்கை மீர் இவள் மாலுருகின்றாளே. அந்த தாய் சொல்றா, என் பெண்ணு இருக்காளே பேசவும் தெரியாத, சில பாடங்கள்ல பேசவும் தெரியாதுன்னு இருக்கும். ஆனா பெரும்பாலான மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்தின் அடிப்படையில பார்க்கும்போது பேசவும் தெரியாத, தெரியாதன்னா தரித்து கொள்ள முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு அர்த்தம். எதை தாங்க முடியாதுன்னா பேசவும், நாம ஒரு 2 வார்த்தை கோபமா பேசினா, பேசவும் 2 வார்த்தை கோபமா பேசினாலும் தெரியாத, தரிக்க மாட்டாள், தாங்க மாட்டாள். அதாவது அவ்வளவு மென்மையான சாஃப்டான பொண்ணுன்னு அர்த்தம். என் பொண்ணுக்கு இன்னும் பருவம் கூட நிரம்பவில்லை, ரொம்ப மென்மையானவள். பேசவும் தெரியாத, கொஞ்சம் கடுமையா பேசினா கூட அவளால தாங்கிக்க முடியாது. அப்படிப்பட்ட பெண்மையின், பெண்மைத்தன்மை கொண்ட, பெண்ணுக்குரிய லட்சணங்கள் எல்லாம் கொண்ட பேதையேன் பேதையிவள். பேதை அப்படின்னா அறிவு குன்றியவர்னு அர்த்தம். இந்த பாட்டு பாருங்க, பேதையேன், அந்த தாய் சொல்லுகிறா, நான் ஒரு பேதை, நான் பெற்றெடுத்த பேதை இந்த பெண். இதுல என்ன பேதை அப்படின்னா, பேதைனா பொதுவா அறிவு குன்றியவர், விவரம் தெரியாதவர்னு அர்த்தம். எல்லாம் தெரிஞ்சவரை மேதைம்போம், எதுவும் தெரியாதவரை பேதைன்னு சொல்லுவோம். இப்ப இந்த தாய் என்ன சொல்றாளாம், மாமுனிகள் வியாக்கியானம், பேதைன்னா பொண்ணை எப்படி வளர்க்கணுங்கிறதே தெரியாதவள். ஏதோ ஒரு விஷயத்துல விவரம் தெரியாதவளுக்கு பேதைன்னு பேரு. பொண்ணை எப்படி வளர்க்கணுங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது, அதனால நான் ஒரு பேதை. இப்ப நான் ஒரு பெண்ணை வளர்த்தெடுத்தேன்னா ஒரு பெண் எப்படி இருக்கணுங்கிறது அவளுக்கு தெரியாது இல்லையா, அதுல அவள் பேதை. ஆக எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியாது, எப்படி இருக்கணும்னு அவளுக்கு தெரியாது. பேதையேன் பேதையிவள். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, பேதையை போல பேதை, பேசவும் தெரியாத பெண்மையின் பேதையேன் பேதையிவள். கொஞ்சம் பேசினாலும் அவளால தாங்கிக்க முடியாது, பெண்மைத்தன்மை கொண்டவள் இந்த பேதை பெற்றெடுத்த பேதை. இவ என்ன பண்றா, ஒரு கூச்சமே இல்லாம வாசல்ல போய் நின்று கண்ணா கண்ணா என்று அழைக்கிறாளே. கூசம் இன்றி, கூசம்னா கூச்சம்னு அர்த்தம். கூசம் இன்றி, கொஞ்சம் கூட வெட்கம் இல்ல, கூச்சம் இல்ல, போறா. யார் முன்னாடினா நின்றார்கள் தம் எதிர். அதாவது இந்த பாட்டை மேலோட்டமா படிச்சா என்ன தோணிடும்னா, வாசல்ல எல்லாரும் கூசமின்றி நின்றார்கள், கூச்சமே இல்லாம வாசல்ல நிக்கிறா, அவளை பத்தி இங்க சொல்லல. கூசமின்றிங்கிறது இந்த பெண்ணுக்கு, கூச்சமே இல்லாம வெளியில போயிட்டா. இவ யார் முன்னாடி நிக்கிறாளாம், நின்றார்கள் தம் எதிர். நின்றார்கள்னா நிலைத்து நின்றார்கள். எதுல? அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற பெண்மைக்குரிய குணங்களெல்லாம் நிலைத்து நிற்கக்கூடிய சிறந்த பெண்கள் அவளுக்கு நின்றார்கள்னு பேரு. அப்ப இங்க நின்றார்கள்னா ஏதோ வாசல்ல நிக்கிறான்னு அர்த்தம் இல்ல. கூசமின்றி இந்த பெண் வெளியில வந்தா. யார் முன்னாடி வந்தான்னா நின்றார்கள். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு உள்ளிட்ட குணங்கள்ல நிலைத்து நின்றார்கள். பாருங்க, அப்படிப்பட்ட பெண்கள்லாம் இருக்கா. நின்றார்கள் தம் எதிர். அப்படிப்பட்ட குணமுடைய பெண்களுக்கு முன்னாடி அவ போய் நிக்கிறா. எதை போல? இந்த பதிகம் முழுக்க பாருங்க, அப்பப்ப ஏதாவது ஒரு பழமொழி சொல்லிட்டே இருப்பார் பெரியாழ்வார். இப்ப அடுத்த பழமொழி பாருங்க, கோல் கழிந்தான் மூழை ஆயினார். கோல் கழிந்தான் மூழைன்னு ஒரு பழமொழியாம்.
அது என்ன பழமொழி? மூழைனா பாத்திரம்னு அர்த்தம், கோல் அப்படின்னா காம்பு ஹேண்டில்னு அர்த்தம், கழிந்த அப்படின்னா இல்லாத விட்டு விட்டேன்னு அர்த்தம். கோல் கழிந்த மூழைனா ஹேண்டில் இல்லாத பாத்திரம்னு அர்த்தம். இந்த சூடான பாத்திரம் எல்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு காம்பு கைப்பிடின்னு ஒண்ணு இருக்கும். அந்த கைப்பிடியோடு சேர்ந்துதான் நீங்கள் அந்த பாத்திரத்தை பிடிக்க முடியும். இல்லைன்னா ஒரு கிடுக்கிங்கிறது பயன்படுத்துவா. அந்த கைப்பிடி இல்லாத வெறும் பாத்திரம் அல்லது கைப்பிடி உடைந்த பாத்திரம்னா என்ன ஆகும்? தூக்கினோம்னா பொத்துன்னு விழுந்துரும். கைப்பிடி உடைந்த பாத்திரம் எப்படி கைப்பிடியை பிடிச்சு தூக்கினா கைப்பிடியை விட்டுட்டு பாத்திரம் ஓடுமோ, இந்த தாய் அவ கைப்பிடியான், அந்த பொண்ணு பாத்திரமா, கைப்பிடி உடைஞ்ச பாத்திரம் எப்படி கைப்பிடியை விட்டுட்டு ஓடுமோ, அது போல என் கைப்பிடியை விட்டுட்டு இவ ஓடிட்டான்னு அர்த்தம். அதான் கோல் கழிந்தான் மூழையாய். மீண்டும் சொல்கிறேன், கோல் என்றால் ஹேண்டில் கைப்பிடின்னு அர்த்தம், மூளை என்றால் பாத்திரம்னு அர்த்தம். நீங்கள் அன்றாடம் உங்கள் சமையலறை காட்சியே நினைத்துக் கொள்ளுங்கள். நிறைய பேர் இந்த நான்ஸ்டிக் பேன் எல்லாம் வச்சிருக்கா பாருங்க, அது கையில இப்படி வைத்துக் கொண்டு இருப்பார்கள். அதுக்கப்புறம் அதுலயே நாங்க தோசை வாக்குறோம்னு வாத்துட்டு இருப்பா. ஹேண்டில் உடஞ்சுடுத்துனா என்ன ஆகும்? ஹேண்டில் மட்டும் கையில வந்துடும், பாத்திரம் எங்கேயோ போயிடும். அது போல இவ அம்மா கைப்பிடி போல தனியா இருக்கா, பொண்ணு பாத்திரம் போல எங்கேயோ போயிட்டா. மூழையாய், அவ பாத்திரம் போல தனியா போயிட்டா. கோல் கழிந்தான், கோலாகிய என்னை கழித்து விட்டு அவள் மட்டும் தனியாக சென்று விட்டாள். இதான் கோல் கழிந்த மூளை. கோல் கழிந்த மூளைங்கிறதான் கவி நயத்துக்காக கோல் கழிந்தான் மூளையாய் என்று பாடியிருக்கிறார். இப்படி என்னை விட்டுட்டு டிட்டாச் ஆகி ஒட்டாமல் வெட்டி கொண்டு போயிட்டா. வாசல்ல நின்னு எல்லாரும் வேடிக்கை பார்க்க கூச்சமே இல்லாம கத்தரா. என்ன கத்தரா தெரியுமா? கேசவா என்றும். கேசவன்னா அழகான கேசபாசத்தோடு கூடியவன் அர்த்தம். கண்ணனோட அந்த ஹேர் ஸ்டைல் குழல் அழகுல மயங்கி கேசவா என்றும், கேசவா கேசவா என்று சொல்லி கேடிலி என்றும். கேடு இலி, கேடிலி, கேடு இல்லாதவன், அதாவது குற்றம் இல்லாதவன் அர்த்தம். என்ன குற்றம்னா அடியார்களை கைவிடுவது குற்றமா. குற்றம் இல்லாதவன்னா அடியார்களை கைவிடுதல்ங்கிற குற்றம் இல்லாதவன், அடியார்களை கைவிடாதவன். அதான் கேடிலி, அடியார்களை கைவிடாதவனே என்றும். கேசவன் என்றும் கேடிலி என்றும். கேசபாசம் கொண்டவனே, அந்த அழகால் என்னை மயக்கியவனே. கேடிலி, அடியார்களை கைவிடாதவனே, அந்த குணத்தால் என்னையும் கைவிட மாட்டேன் என்ற உறுதியை எனக்கு தந்தவனே. கேசவா என்றும் கேடிலி என்றும். இந்த அம்மாவுக்கு இவ போய் கத்துறது பிடிக்கலதான். ஆனாலும் அவ பகவன் நாம அவ சொல்றாளோ இல்லையோ, அது கத்தற மாதிரி இல்லையா, ரொம்ப இனிமையா இருக்கான். கிஞ்சுக வாய்மொழியாள். கிஞ்சுகம்னா கிளின்னு அர்த்தம். கிஞ்சுக கிளி போன்ற வாய்மொழியால். கிளி எவ்வளவு அழகா பேசுமோ அந்த கிளி பேசுவது போல் பேசுகிறாள். எதுக்கு இங்க கிளியை சொல்லணும்னா ரகசியமான ஒரு காரணமும் இருக்கு. கண்ணனை பற்றி பிரசித்தமாக பாடிய கிளி யாருன்னா சுகபிரம்மம். பாகவத புராணம் பாடினார் இல்லையா? கிஞ்சுக வாய்மொழியாள். அந்த கிஞ்சுகம் கிளியான சுகபிரம்மம் எவ்வளவு இனிமையாக கண்ணனை பாடினாரோ அதை விட இனிமையாக என்னுடைய மகள் பாடிக்கொண்டிருக்கிறாள். அதனால பெண்களே வாங்க வந்து பாருங்க. வாசவார் குழல் மங்கை மீர். வாச வாசனை மிக்க, வார் நீண்ட, குழல் கூந்தல் கொண்ட, மங்கை மீர். வாச வார்குழல் மங்கை மீர், நீண்ட வாசனை மிக்க கூந்தல் கொண்ட பெண்களே, ஆயர்பாடியில் வாழக்கூடிய பெண்களே, எல்லோரும் வாருங்கள். வந்து இந்த பெண்ணினுடைய நிலையை பாருங்கள். இவள் மாலுருகின்றாளே. மாலுறுதல்னா மயங்குதல், மால்னா மயக்கம்னு அர்த்தம். இவள் மாலுருகின்றாளே, இப்படி கண்ணனுக்குன்னு மயங்குறாளே, நான் என்ன பண்ணுவேன் என்று அந்த தாய் கேட்கிறாளாம். அப்ப பாட்டின் திரண்ட பொருள் என்ன வரும்னா, நாம் ஒரு சுடுசொல் பேசினா கூட அவளால தாங்க முடியாது, ரொம்ப மென்மையானவள். நானே பொண்ணை வளர்க்க தெரியாம வளர்த்துட்டேன், அவ்வளோ விவரம் தெரியாம வளர்ந்துட்டா, பேதையினுடைய பேதை. அதனால கூச்சமே இல்லாம வாசலுக்கு போறா. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பல நிலை நின்றவர்கள் முன்னாடி போய் நின்றுட்டு, இவளோ கோல் கழிந்த மூளை போல், கைப்பிடியிலேருந்து விடுபட்ட பாத்திரம் போல என்னை விட்டு தனித்து போயிட்டா. கேசவாங்கிறா, கேடிலிங்கிறா, இப்படியே கிளி போல் இனிமையாக பகவன் நாமாவை பாடுறா. அழகான வாசனை மிக்க நீண்ட கூந்தல் கொண்ட பெண்களே, இவள் மயக்கத்தை பாருங்கோ. இது பாட்டின் திரண்ட பொருள். பேசவும் தரியாத பெண்மையின் பேதையேன் பேதை இவள், கூசமின்றி நின்றார்கள் தம் எதிர், கோல் கழிந்தான் மூழையாய். கேசவா என்றும் கேடிலி என்றும், கிஞ்சுக வாய்மொழியாள், வாச வார்குழல் மங்கை மீர், இவள் மாலுருகின்றாளே. பேசவும் தெரியாத பெண்மையின் பேதையேன் பேதை இவள், கூசமின்றி நின்றார்கள் தம் எதிர், கோல் கழிந்தான் மூழையாய். கேசவா என்றும் கேடிலி என்றும், கிஞ்சுக வாய்மொழியாள், வாசவார்குழல் மங்கை மீர், இவள் மாலுருகின்றாளே. ஆனா இதற்குள்ள ஒரு சுவாபதேசம், உள்ளுரை பொருளும் இருக்கிறதுன்னு நம் பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள்.
அது என்ன உள்ளுரை பொருள் அப்படின்னா, பல பேர் எப்படி இருக்காளாம், அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அந்த குணத்துல நிலை நிற்கிறா. ஆனா இந்த பெண் என்ன பண்றா, அந்த குணத்தில் நிலை நிற்க மாட்டேன்னு தான் தேடி போய் பகவானை அழைக்கிறாள். இது போலத்தான் சரணாகதர்கள்னு இருக்கும் பாருங்களேன். நம்ம முயற்சின்னு எதுவுமே எடுக்கக்கூடாது. பகவான்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோம்னா இனி அவனா என்னை எப்போது வந்து ரட்சிக்கிறானோ அதுவரை அவனே கதி என்று நம்பி காத்திருப்பேன்னு காத்திருக்கணும். அவாதான் நின்றார்களாம். இந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு உள்ள பெண்கள் என்ன பண்ணுவா, நாங்க தலைவனை தேடி போக மாட்டோம், தலைவன் எங்களை தேடி வரட்டும்னு அவ காத்திருப்பா இல்லையா. அது போல ஜீவாத்மாக்கள் சரணாகதி நிட்டையில நிலை நின்றவர்கள் அவ என்ன பண்ணுவா, நானா எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன், பகவான் தேடி வந்து ரட்சிப்பான் அப்படின்னு இருப்பார்கள். ஆனா ஒரு சில பக்திமான்கள் இருக்காளாம், அவளுக்கு அப்படியெல்லாம் பொறுத்து இருக்க முடியாது, ரொம்ப துடிப்பு அதிகம். எப்படி இந்த பெண் வரம்பு மீறி கூச்சமில்லாம வாசல்ல போய் கூச்சலிட்டாளோ அது போல ஒரு சில சரணாகதர்கள், நான் மடல் எடுக்க போறேன், நான் பெருமாளையை எதிர்த்து மடல் எடுத்து எப்படியாவது அவனை அடைந்தே தீருவேன் என்று சரணாகதி நிட்டையும் மீறி போவா. அவ சரணாகதியை மீறிட்டான்னு புரிஞ்சுக்க கூடாது. நாம அகங்காரத்தால மீறுவோம் அல்லது பகவான் மீது நம்பிக்கை இல்லாம மீறுவோம், அது தப்பு. அவ பகவானை எப்படியாவது அடையணுங்கிறதுக்காக அதையும் கூட மீறி ஒரு சில நேரங்கள்ல நான் ஒரு முயற்சி எடுக்கட்டுமா அப்படின்னு பகவானையே மிரட்டுவார்கள். அது உயர்ந்த பக்தின்னு புரிஞ்சுக்கணும். அந்த பக்தி தான் இந்த பாட்டில் காட்டப்பட்டுள்ளது. நின்றார்கள்னு அச்சம்மடம் நாணம் பயிர்ப்புக்குள்ள பல பெண்கள் இருக்க, இந்த பெண் நான் தலைவனை தேடி போறேன்னு போனா, அது போல சரணாகதிங்கிற வரம்புக்குள்ள பலர் இருந்தாலும் ஒரு சில மகா பக்திமான்கள் ஒருவேளை நம் முயற்சியால் பகவான் அடையலாமோ, அப்படி அவனை ஒரு மிரட்டி மிரட்டி பார்க்கலாமான்னு சொல்லி பக்தியின் மிகுதியால் செல்வதுண்டு என்ற கருத்தும் இந்த பாட்டுக்குள் ஒளிந்திருக்கிறது. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். My daughter is so tender that she can't even bear a single word. She is the ignorant daughter of this ignorant mother. Without any shame, she goes outside and stands in front of women with good qualities. Just like a vessel detached from its handle, she shouts, Keshava, Achyuta, and her voice is as sweet as a parrot. O women with fragrant long locks of hair, she the way she is mesmerized by the Lord என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கடுத்த பாசுரம் தொடர்ந்து பெரியாழ்வாருடைய காதல் தொடரும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.